ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மலாய் கோஃப்தா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அடுத்தடுத்து செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்ன பேக்கெட் ரஸ்க் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தூள் தூளாக உடச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏதாவது இடிக்கிற கல் மாதிரி வச்சு அதில் வச்சு நீங்கள் உடச்சி தூள் பண்ணாலும் சரி, இல்லை வந்து தனியாகவே அதை பவுடர் பண்ணி எடுத்து வந்தாலும் ஓகே. இப்போது ரஸ்க்கை வந்து ரெடி பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு டெசிகேட்டட் கோகோனட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு அடுத்து ஒரு பிஞ்ச் அளவு ஓமம் தான் சேர்த்துருக்கேன். இப்போது ஓமத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்து முந்திரி பருப்பு, இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை இதே மாதிரியும் சேர்த்துக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். அடுத்து கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம்னா ஒன்றோட ஒன்று வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக இதை வந்து கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நான் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு இதை வந்து நம்ம வந்து குழைய வேக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். எங்கேயுமே வந்துட்டு கட்டி கட்டியாக உருளைக்கிழங்கு தெரியவே கூடாது, மாவு மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அதை வந்து நல்லா நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்கணும். இப்போது இந்த மசிச்ச உருளைக்கிழங்கோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணும் பொழுது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இப்போ எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் பேலன்ஸ் இருந்த மாவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாவு நீங்கள் பிசைஞ்சு வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உருண்டை போடும் பொழுது அழகாக வரும். கொஞ்சம் கூட அது வந்து விரிசலே வராத சூப்பராக வரும். குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த நெய் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இப்போது சூப்பராக பிசைஞ்சு வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதிலேருந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து சப்பாத்தி மாவு உருண்டை எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இது எந்த ஷேப் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்து நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோஃப்தா எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அடுத்து எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம செஞ்சு வச்ச மாவுக்கு இத்தனை உருண்டை வந்துச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம அடுப்பில் வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். அப்படி பொரிச்சு எடுத்தால் தான் இது வந்து நமக்கு வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து விரிசல் வரத்துக்கு வேலையே கிடையாது, விரிசல் வராது. தண்ணி அதிகமாக நீங்கள் வந்து ரொம்ப மாவு பிசைறது கஷ்டமாக இருக்குன்னு தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. உருளைக்கிழங்கு இந்த மாவு அதுவே உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும் பொழுதே தெரியுது இல்லையா, அழகாக அது வந்து கொஞ்சம் கூட தண்ணிலாம் தேவைப்படாது, கரெக்டாக வரும். நான் சொன்ன மாதிரியே செஞ்சால் இப்போ நம்ம குலாப் ஜாமுன் கூட செஞ்சோம்னா அதில் வந்து அந்த விரிசல் வரும். ஆனால் இதில் அதுக்கு வேலையே கிடையாது, அழகாக வரும். இப்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. இப்போ பாருங்கள், சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நம்ம வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம இதை செஞ்சாகணும். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டாக வரும். இல்லைனா வெளியில் கிறிஸ்ப் ஆகிடும், உள்ளே வேகாது. கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். கிரேவி செஞ்சுட்டு அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டைகளை அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு ஓரளவுக்கு அது வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 முந்திரி பருப்பு இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கும் பொழுது. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் சேர்த்தாச்சு. அடுத்து கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா சேர்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணும்பொழுது நல்லா
இப்போ பழுத்த தக்காளியை நம்ம சேர்க்கும் பொழுது கிரேவி வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து நான் கொஞ்சமாக கசூரி மேத்தி தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறுமையாக இதை வதக்கி விடலாம். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்து ஃபேனில் ஆற வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து நைஸாக தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது செய்கிறது மட்டும்தான் வேலை, வேறு எதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதை ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அடுத்து வந்து நம்ம இதே வானலில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஹையில் வச்சு வதக்கக்கூடாது, சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து கருகாது. இப்போ இது வந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அடுத்து வந்து நான் வந்து கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் தக்காளி, கேப்சிகம், தக்காளி, அடுத்து பச்சை மிளகாய், இது 3த்தையும் கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. அந்த இஞ்சி பூண்டோட இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த கிரேவி எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இதில் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து கோஃப்தாவில் உப்பு இருக்குது. ஸோ கிரேவிக்கான உப்பு வந்து இதில் நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்து வந்து தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இது தான் நான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கல. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் பொழுது மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். கிரேவியை வந்து நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ ரொம்ப இதை வந்து வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம போட்ட அந்த பவுடரோட பச்சை வாசனை போனதுனாலே வேலை முடிஞ்சது. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க கோஃப்தா தான் இதில் சேர்க்க போகிறோம். நான் வந்து அப்படியே சேர்க்கல, கட் பண்ணி தான் சேர்க்குறேன். ஸோ வந்துட்டு நம்ம இப்போ உருண்டையாக நம்ம அப்படியே சேர்த்தோம்னா கொஞ்சம் லேட்டாக தான் அது வந்து உள்ள அந்த கிரேவியெல்லாம் அது வந்து அப்சர்வ் பண்ணும். இப்போ நம்ம கட் பண்ணி சேர்த்தோம்னா உடனே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செய்யும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கோஃப்தாலாம் நல்லா ஊறி போய் சூப்பராக இருக்கும். இப்போது கோஃப்தா எல்லாமே கிரேவியோட மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நான் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை தான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பால் வந்து இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக வந்துடுச்சு. இறக்க போகிற நேரத்தில் நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இறக்கணும், அவ்வளோதான். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். பெரும்பாலும் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறதில்ல, பால் சேர்க்குறதோட நான் நிறுத்திப்பேன். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுட சுட சூப்பராக நம்மளோட மலாய் கோஃப்தா கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.